ஸ்வீட் ஹார்ட். நம்ம ரியோ நடிப்புல என்ன கதைன்னா, ஹீரோ ஹீரோயினி லவ் பண்றாங்க. கடைசியில என்ன ஆக போகுதுன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஹீரோ குழந்தை வேணான்னு சொல்றாப்புல. ஹீரோயினி குழந்தை வேணும்னு சொல்றாங்க. இதுதான் கதை. வழக்கம் போல ஏகப்பட்ட படத்துல பார்த்தது மாதிரி தான் இதுலயும் போட்டு வச்சிருக்கானுங்க. ரசிக்க முடியா ஒரு 3, 4 சீன் இருக்கு. அவ்வளோதான். வேற அதுல ஒண்ணுமே கிடையாது கைஸ். ஏன்னா இது எல்லாமே நம்ம வழக்கம் போல எல்லா படத்துலயும் பார்த்த மாதிரியே இதுலயும் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற மாரியே கொண்டு போயிருக்கானுங்க. ஆனா நம்ம அது எப்படி சொல்றது? பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாரியா எப்படி மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கானுங்க படத்த. படம் கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் மூவி அவ்வளோதான் கைஸ். வேற எதுவுமே சொல்றதே கிடையாது. ஹீரோயினி சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இதுல ரியோ ஆக்டிங்னு சொல்லிருக்காங்க. ரியோ ஆக்டிங் சூப்பரா இருக்கும். ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாப்புல. அவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 சீன்ல வருவாப்புல. பேரு சரசு. அந்த கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் நமக்கு சிரிக்க முடியா இருந்துச்சு. வேற அதுல எதுவுமே அவ்வளவா சிரிக்க முடியா நமக்கு எதுவுமே கிடையாது. இந்த கதைய ஏற்கனவே ஒரு படம் ஒண்ணு ரீசென்ட்டா பண்ணியிருக்கானுங்க. அது என்ன ஒரு படம்னா உங்களுக்கே தெரியும். அந்த படத்த பார்க்கும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த கதை உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஜிப்ராஸ் நடிப்புல வந்த படம் தான் பேச்சுலர். அந்த படம் அத அப்படியே காப்பி பண்ணி உல்டா பண்ணியிருக்காய்ங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரைட்டிங்க மாத்திருக்கானுங்க. இவ்வளோதான் கைஸ் கதை. பேச்சுலர பார்த்தா ஸ்வீட் ஹார்ட்ட பார்க்க தேவையில்ல. ஸ்வீட் ஹார்ட்ட பார்த்தா பேச்சுலர் பார்க்க தேவையில்ல. இப்படி ஒரு படத்த ஒண்ணு எடுத்து வச்சிருக்கானுங்க. போடா டேய்.